ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லர் அக்காவின் பாவங்கள் அண்ட் அவங்க அம்மாவோட உருட்டுகள், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க பொண்ணுன்னா ஒரு நியாயம், ஊரா விட்டு பொண்ணுன்னா வேறு நியாயமா? என்னங்க ஆண்டி இது இருந்தாங்க. அவங்களால வளர்க்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோம், இப்போ நம்மளுடைய குழந்தைகள் இந்த நாகரிகம் அப்படின்ற அந்த மாயைக்குள்ள சிக்கி அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுடைய பாதிப்புகள் என்ன, எத்தனை பேர் இதை யோசனை பண்ணீங்க? அதாவது அந்த காலத்தில் அந்த வந்து அரைப்பாவடை அப்படின்றது வந்ததோ அப்போவே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இது நிறைய பேர் சொல்லலாம், ஏன் ஆண்கள் அதை தப்பாக தான் பார்க்கணுமா அப்படின்னு. பெண்கள் சரியாக இருந்தால் ஆண்கள் சரியாக இருப்பாங்க தான் இருக்கும். ஏன்னா விமனே சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 100 பேரில் 10 பேர்லையோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு விஷயமே நடந்திருக்கு. இவ்வளோ விஷயம் நான் இவ்வளோ வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கூட இல்லை, மெயின் ரீசனே ஃபேமிலி மட்டும்தான். எப்போவுமே ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குன்னா நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு கையெடுத்து கும்பிடுவாங்க. யாருச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பெண் தன்னையும் கவனிச்சுக்கணும், தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் அவ வழி நடத்தணும். அதே மாதிரி பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த பெண்ணின் எல்லை என்ன, அந்த எல்லையை நாம ஏன் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண் குழந்தைக்கு கட்டாயம் ஒரு தாய் சொல்லி வளரும். அதே போல ஒரு பெண் குழந்தை வளரும் போதே அந்த பெண் குழந்தையின் உடல் எந்த அளவுக்கு பொக்கிஷம் அப்படின்றத அந்த பெண் குழந்தைக்கு அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம சொல்ற விஷயம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு கோபத்தை தரலாம், இருந்துட்டு போட்டோம், ஆனா இது உன்னுடைய கடமை, நீ செஞ்சுதான் ஆகணும், செய்யுங்க, சொல்லுங்க. இப்படி ஒரு சில விஷயங்களை குழந்தைகளுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். நம்மளுடைய அலங்காரங்கள் அப்படின்றது மற்றவங்களை உறுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம நம்ம உடை அலங்காரமாகட்டும், நம்முடைய முக அலங்காரமாகட்டும் மற்றவங்களை உறுத்தக்கூடாது. மற்றவங்க நம்ம பார்த்து கையெடுத்து கும்பிடும்படியா இருக்கும். நாம மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளையும் மற்றவங்க பார்க்கும்போது ஒரு மரியாதை அப்படின்றது வரணும். நம்ம குழந்தைகளை அந்த அளவுக்கு நாம வளர்க்கணும். நாம எதுவுமே கண்டுக்காம இருக்கும்போதுதான் குழந்தைகள் நம்ம கை மீறி போறாங்க. விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. குழந்தைகளுக்கு நேர்த்தியா உடை போடலாம். ஏன் இந்த ட்ரெஸ் பண்ற, ஷால் போடு, சுடிதார் போடியா, ஷால் போடு, நாம தான் சொல்லி தரணும். குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க மேக்கப்லாம் போடுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஆனா அதை ஊக்கப்படுத்தக்கூடாது. என்னோட வரியா நீ இப்படிதான் வரணும், 4 பேர் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, தாத்தா திட்டுவாங்க, பெரியப்பா திட்டுவாங்க, மாமா பார்த்தா சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. நாம நம்மளுடைய அந்த கட்டுக்கோப்பு அப்படின்றது உடஞ்சு போகாம குழந்தைகளுக்கு அதை நாம தான் சொல்லி தரணும். கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு நேர்த்தியா உடை அணியத்துக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் தாய். ட்ரெஸ்லாம் போடாத, ஷால் போடு, சுடிதார் போட்டுக்க, ஷால் போடு அப்படின்னு எடுத்து சொல்றவங்க தான் தாய். ஒரு அம்மா அப்படின்னா குழந்தைக்கு ரோல் மாடலா இருக்கும். வரப்போற மருமகளாக இருந்தாலும் சரி, அந்த மருமகளுக்கும் நாம தான் ரோல் மாடலா இருக்கும். அது கவனமா பாத்துக்கோங்க, சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு சிறந்த அம்மாவா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நேர்த்தியான உடை அலங்காரம் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாத அலங்காரம் எந்த அளவுக்கு ஆபத்தை தரும் அப்படின்றத புரிய வைங்க. அதை செய்யறவங்க தான் உண்மையான அம்மா. தேவையில்லாத விஷயங்களை ஊக்கப்படுத்தும் போது நாம அங்க ஒரு அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து தவறும். அதனால தேவையில்லாத விஷயங்களை. பிரின்சஸ் ப்ளவுஸ், இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ். இதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ, தைக்கிறது ரொம்ப கஷ்டமோ, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். அந்த பயமே வேண்டாம். டயலோ டிசைன்ஸோட ஸ்டூடியோ டூர் பார்க்கலாமா? வாங்க. என்னடா ஸ்டூடியோன்ட்டு மொட்டை மாடிக்கு வரா? இது ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இது ஒரு மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். நெக்ஸ்ட் லொக்கேஷன் இது ஒரு வேப்ப மரம். இந்த மரத்தில் பெருசு எப்படி இருக்குது தெரிதா? உங்களுக்கு வந்தால் மட்டும் அது பிளட்டு, எங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியா? இந்த ஆண்டி ஒரு வீடியோவில் என்னென்னா சொல்லியிருக்கு தெரியுமா? பொண்ணுங்க நான் வேலைக்கு போகக்கூடாது, பொண்ணுங்க நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பொண்ணுங்க நான் அடக்குவடக்கமாக இருக்கணும், பீரியட்ஸ் ஆனால் வீட்டுக்கு வெளியே உட்காரணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் இந்த 1% சொல்லுவாங்க தெரியுமா? அது கூட வேணாம். 0.001% கூட இவங்க 2 பொண்ணுங்களை செட்டே ஆக மாட்டாங்க. இவங்க பொண்ணை மட்டும் மாடர்னாக எல்லாம் சொல்லி கொடுத்து வெல் எஜுகேட்டடாக வளர்ப்பாங்களாம், ஃப்ரீடமாக வளர்ப்பாங்களாம், ஃபுல்லுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களாம், யார் எப்படி சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்களாம். ஆனால் ஊரா விட்டு பொண்ணை மட்டும் நீ இப்படி பண்ணால் அப்படி தான் பேசுவாங்க, நீ இப்படி நடந்துக்கிட்டா அப்படி தான் இருப்பாங்க, அவங்க உன்னை அடிக்கிறாங்கன்னா அதுக்கு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்பாங்களாமா. ஆனால் இவங்க பொண்ணுங்கன்னா மட்டும் இன்னொருத்தவங்க பேசுனாங்கன்னா அது அவங்க தப்பாமா, உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, நீ பண்ணது நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படி சொல்லுவாங்களாம்.
2013 தான் வந்துட்டு சிந்திங்கனன் யூடியூப் சேனல் ஒரு நாள் நைட்டு உட்காந்து 4 பேரும் சேர்ந்து ஒரு நேம் வேணுமே சேனலுக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் சிந்திங்கனன். ஸோ அப்படிதான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போகும்போது அதில் வியூஸ் நிறைய வருது அப்படின்னும் போது ஃபாலோவர்ஸும் நிறைய வந்தாங்க அப்படின்னும் போது அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நான் அப்புறமா கூட எடுத்துப்பேன், நீ ஃபர்ஸ்ட் நீ இது பண்ண, ஏன்னா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து இவங்க டெய்லர் அக்கா கிட்ட இருந்து வீடியோஸ் வரலையே அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேல வீடியோ போடணும், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லக்கா, வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னுவாங்க. இப்போ தயாளம்மா மீன் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆனது இல்லை. ஏன்னா பாசிட்டிவ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் போது நெகட்டிவா வருதுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சிந்திங்கனன்லயே நாங்க பார்த்துட்டோம். கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அத்தை அப்படின்னுவாங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல, நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட டெய்லர் அக்காவுடைய அம்மா அப்படின்னுவாங்க, மாமியாரே அப்படின்னுவாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க அப்பாவே கூட இன்னொரு இதில் ஒரு இன்டர்வியூவில் ஃபோட்டோ வந்திருந்தது. அவங்க கமெண்ட்ஸே சொல்லுவாங்க, அவங்க அப்பா கமெண்ட்ஸ் மாமனார் அப்படின்னுவாங்க. வந்து தப்பாக ட்ரெஸ் பண்ணால் பசங்க வந்து தப்பாக பார்ப்பாங்களாமா. அடடடடடா, அப்போ அவங்க பொண்ணு எதுக்கு அவங்க ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸை அவங்களே போட்டுக்கிறாங்க. அதை போட்டு வந்து பப்ளிஷ் பண்ணி இந்த ஃபிட்டிங் இப்படி இருக்கணும், இந்த ஃபிட்டிங் இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ஒர்க்காக இருக்கிறதுனால கரெக்ட் அப்படின்னு அசீவ் பண்ணுற நீங்கள் அப்போ மற்ற பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டால் அதை ஏன் தப்பாக பார்க்குறீங்க? அப்படி தானே ஆன்ட்டி சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன் அப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ இப்படி ட்ரெஸ் போட்டனா அவங்க அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. நீ ஒழுங்காக வந்து ஒரு பொம்மைக்கோ இல்லை வந்து நீ ஸ்டிச் பண்ணதை வந்து நீ நார்மலாக இப்படி இருக்கணும் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ சொல்லலாமே. இது உன் தப்பு தானம்மா, தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அப்படி சொல்லி கொடுக்கலாம்ல ஆண்டி. இவங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் ஒருத்தங்க வந்து நீங்கள் போகிற வீடியோலாம் பார்த்துட்டு என் மாமியார் வந்து இந்த மாதிரி இருன்னு சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்ல வேண்டியது என்னென்னா, இவங்க இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நீயும் இப்படி தான் இருக்கணும். அவங்க எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பொட்டு வைக்கணும், அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து தலை குளிக்கக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு எதனா ஆகிடும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக பொட்டு வைக்கலைன்னா ஹஸ்பண்டுக்கு எதனா ஆகிடும், கரெக்டாக பூ வைக்கலைன்னா எதனா ஆகிடும். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும்போது இப்படிலாம் கடன் சுமை வரும். இந்த மாதிரி நிறைய 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 லூஸ் அதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எத்தனை பேர் வந்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்படி கரெக்டாக இருந்தானே தான் அவங்க வந்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்கிற இதே ஆண்டி தான் அவங்க பொண்ணை வந்து தனி கொடுத்துன்னு வச்சுருக்காங்க. அதாவது அவங்க பெரிய பொண்ணை. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச நீங்கள் பெரியவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணுமா அந்த மாதிரி சொல்லி வைக்கல அவங்க பொண்ணுக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஒருத்தவங்க வந்து எதனா சொல்ல வராங்க, எதனா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்கள கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, நான் உட்பட. அது எதுக்காக? மக்களுக்கு அவேர்னஸ் வரணும், இதுக்காக அவங்க நன்மை பெறணும் அப்படின்னா ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு தான் எல்லாரையுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, எல்லாருமே தான். அது வந்து அவங்களுக்கு வந்து ஜென்யூனாக அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு விஷயம் ஒன்று மேக் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அதனால் அவங்களுக்கும் சில ப்ராஃபிட்ஸ் இருக்குது, அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க அது தேவ வாக்காக எடுத்துக்கிட்டு அப்படி பின்பற்றணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதனால் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்கவுங்களையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் டேட், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நேச்சுரல் அப்படின்னு ஒரு மொட்டையாக சொல்லிட்டாங்கன்னா நேச்சுரல்னால் என்ன வேணால் விற்றுடலாம். இங்கே வந்து அதுதான் வந்து முன்னேறி வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நேச்சுரல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் வாங்கிடுவீங்களா? அதை பற்றி கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணி அதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அது வந்து ஓகேவா, நமக்கு நல்லதா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம எதுவுமே கேதர் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டா எதை வேணால் விற்றுடலாம், எதை வேணால் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. அதுதான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முழிச்சுக்கோங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்குவோம். ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்ல வராங்கன்னா அது நமக்கு தேவையான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்பாதீங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர் இது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்கன்னா உடனே ஆமாம் அதான் கரெக்ட்னு போவேன்.
யாருக்கும் ஃபேனாக இருக்காதீங்க. ஃபேனாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, அதுதான் இப்போ நிறைய வந்து நடந்துட்டுருக்கு.